மாற்றுத்திறனாளிகள் மனு கொடுப்பதற்கு மட்டும்தான், மனு வாங்குவதற்கு அல்ல என்ற ஒரு நியதி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களாலையும் அந்த இடத்துல போக முடியும்னு நினைச்சவரு அண்ணன் தளபதியார். உள்ளத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் உடலால் ஒதுக்கப்பட்டவர்களுக்குமானதுதான் சமூக நீதி. அவர் பொறுப்பு கையில இருக்கும்போது 600 கோடி என்னமோ ஒதுக்கீடு இந்த துறைக்கு. இப்ப 4 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்து இந்த துறை நிர்வகிக்கப்பட்டுள்ளது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். மாற்றுத்திறனாளுடைய சிரிப்பில் தலைவர் கலைஞரை காண்கின்றார் இன்றைய திராவிட நாயகர். பண ஓலை 5 ஓலையை சேர்த்து வச்சு அதுல நான் உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு போய் 5 கிலோமீட்டர் இழுத்துட்டு போய் பஸ்ஸ கண்ணுல பாக்க, அப்படி இருந்த என்னைய இன்னைக்கு பஸ்ல ஏறுறதுக்கு அந்த சாய்வுதள பாதையோட பஸ்ஸ உருவாக்கி இருக்கிற அரசு கலைஞர் அரசு. அப்புறம் எங்களோட பீச் கிட்ட போனோம். எல்லாரும் என்ன கூட்டிட்டு போகும்போது இங்க கரையில மண்ணில் உட்காரான்வாங்க. உட்காந்து கையில கொண்டு வந்த பொருள் அவங்க காலணிகள் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு ஒரு காவல்கார மாதிரி இதை பார்த்துக்க நாங்க தண்ணியில போய் காலை நினைச்சிட்டு வரேன்னுவாங்க. இன்னைக்கு நீ யாரோட உதவி வேணாம், நீயே தனியா போ அப்படின்ற ஒரு கடற்கரையில. மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்துல இலவச பயணம், இப்ப அதுக்கும் உங்களுக்குன்னு தனியா ஒரு வண்டி கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்? என் மனைவியை, என் குழந்தையை நான் ஸ்கூட்டரில் வைத்து அழைத்து செல்லும் பொழுது நான் ஒரு மாற்றுத்திறனாளியாகவே